பல்லடம் அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடுகபாளையம் பிரிவு பகுதியில் பல்லடம் நகராட்சி சார்பில் ரூபாய் 13 கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் அந்த பகுதிகளில் உள்ள ஓடைகளின் நீர்நிலை மாசுபடும் என்றும், விவசாய பூமியில் பாதிப்பு ஏற்படுத்துவதோடு நிலத்தடி நீர் குறைந்து கிணறுகளில் உள்ள தண்ணீர் வற்றிவிடும் எனவும் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. எனவே இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என ஊர் பொதுமக்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்களின் எதிர்ப்பை நீங்கள் பல்லடம் நகராட்சி சார்பில் அந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் பல்லடம் நகராட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பணிகள் மேற்கொள்ள வந்தபோது அப்பகுதி மக்கள் அங்கு போராட்டம் நடத்தி பணிகளை நிறுத்தினர். இதன் தொடர்ச்சியாக அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். ஒரு தண்ணீருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எங்களுக்கான ஸ்கூல் கட்டணம் எதுவும் இல்லை, ரேஷன் கடை இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 1000 குடும்பங்களுக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை கொண்டுட்டு வர பட்சத்தில் எங்களுக்கான எல்லா பாதிப்பும் கண்கூடா தெரியும். ஆல்ரெடி உக்கடம் பகுதியில் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் சர்வே எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். எங்களால் சுத்தமான குடிநீர் குடிக்க முடியாது. எங்களோட குழந்தைங்களுக்கான சுவாசத்தில் இருந்து தோலில் இருந்து எல்லா ப்ராப்ளமும் வருங்க. அது போக கேன்சர் முதல் கொண்டு வருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நிறுத்த கோரி பல்லடம் நகராட்சிக்கு மூலியமாகவும் சரி, கலெக்டர் சார் மூலியமாக நாங்கள் அதை நிறுத்த கோரி பெட்டிஷன் இப்போ கொடுத்துருக்கோம்.